ஒரு மனிதன் தான் பெற விரும்பும் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கத் தெரியாமல் இருந்தால் அவன் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இது ஒரு சாதாரண கதை இல்லை. இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை. ஒரு அழகான சிறிய கிராமம். அங்கே அருள் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, வேலைக்காரன். ஆனால் அவன் மனதில் ஒரு குறை இருந்தது. எனக்கு என்ன பயன் என்ற எண்ணம்தான். மற்றவர்கள் பிரச்சனை, அவனுக்கு அதில் அக்கறையில்லை. ஒரு நாள் அவன் வேலைக்கு போகும் வழியில் ஒரு வயதான தாத்தா திடீரென கீழே விழுந்தார். மகனே, கொஞ்சம் உதவி பண்ணு என்று கேட்டார். அருள் ஒரு நிமிடம் நின்றான். ஆனால் உடனே மனதில் நினைத்தான், நான் இப்போ நின்றா எனக்கு தாமதமாகும். அவன் திரும்பி பார்க்காமல் சென்றுவிட்டான். அந்த மாலை அதே பாதையில் அருள்தான் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்தான். கால் காயம், எழுந்திருக்க முடியவில்லை. யாராவது உதவி பண்ணுங்கள் என்று கத்தினான். ஆனால் மக்கள் அவனை பார்த்தும் சென்றார்கள். நேரமில்லை, பிறகு பார்ப்போம். அவன் இதயம் உடைந்தது. அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு சத்தம், நீ இன்று காலையில் என்ன செய்தாய்? அவன் நினைத்தான், தாத்தா உதவி கேட்டார், ஆனால் நான் சென்றுவிட்டேன். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் விதைத்ததைத்தான் அறுவடை செய்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு சிறிய பையன் வந்தான். அண்ணா, நான் உதவட்டுமா? அருள் ஆச்சரியப்பட்டான். என்னை தெரியாமலே உதவுறியே? பையன் சிரித்தான். எனக்கு யாராவது இப்படித்தான் உதவணும். அந்த ஒரு வார்த்தை அருளின் இதயத்தை மாற்றியது. அடுத்த நாள் அதே பாதை, அதே தாத்தா. இந்த முறை அவன் ஓடிப்போய் உதவினான். தாத்தா, நான் இருக்கேன். அந்த நாளிலிருந்து அருள் மட்டுமில்லை, முழு கிராமமும் மாற ஆரம்பித்தது. ஒருவர் மற்றவருக்கு உதவி, அன்பு, கருணை, மனிதநேயம். அந்த கிராமம் அன்பின் கிராமமானது. நீங்கள் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்ப்பதை அவர்களுக்கும் செய்யுங்கள். அதுவே உண்மையான வாழ்க்கை. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.